மோஸ்ட் ரன்ஸ் இன் மென்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அதாவது ஆடவருக்கான சர்வதேச கிரிக்கெட் அரங்குல எல்லா ஃபார்மட்டையும் சேர்த்து அதிக ரன்ஸ் யார் குவிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல கிரிக்கெட் காடா போற்றப்படுற சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 34,357 ரன்ஸ். மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 664. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 248 நாட் அவுட். ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம விராட் கோலி. 28,068 ரன்ஸ். மேட்சஸ் 557. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 254 நாட் அவுட். ஆக்சுவலா 28,000 ரன்ஸை சேஸ் பண்றதுல குறைவான போட்டிகளை எடுத்துக்கிட்ட ஒரு சர்வதேச கிரிக்கெட் பிளேயர்னா அது நம்ம விராட் கோலி தான். சச்சினே பண்ணாத விஷயம் மக்களே விராட் கோலி பண்ணியிருக்காப்புல. சச்சின் எடுத்துக்கிட்ட போட்டிகளை விட விராட் கோலி குறைவான போட்டிகள் எடுத்துக்கிட்டு 28,000 ரன்ஸை கடந்திருக்காப்புல. பெரிய விஷயம். இல்ல அடுத்தடுத்த லெஜெண்ட்ஸை பார்த்தீங்களா, குமார் சங்கக்காரா, ரிக்கி பாண்டிங், ஜெயவர்தனே, 5 பேரும் வேற லெவல்ல நின்று பேசின பிளேயர்ஸ். இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ஒரு சாதனை பத்தி சொல்ற விராட் கோலி நேற்று மேட்ச்ல அடிச்சு முடிச்சதுல 230 முறை 50+ ஸ்கோர்ஸ் அடிச்ச சர்வதேச கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி. 624 இன்னிங்ஸ்ல இந்த சாதனையை படைச்சிருக்காருங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், மோஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது வென்ற ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியா இருக்கிறதும் நம்ம கோலி தான். சச்சின் பார்த்தீங்கன்னா 76 முறை, விராட் கோலி 71 முறை. இன்னொரு 6 முறை அடிச்சிட்டாருன்னா சச்சின் ரெக்கார்டே முடிச்சிடுவார். இந்த மேட்ச் முடிஞ்ச கையோடு விராட் கோலி ஹாப்பியா காணப்பட்டாப்ல. செஞ்சுரியை மிஸ் பண்ணியிருந்தாலும் சந்தோஷமா இருந்தாப்ல. அப்ப விராட் கோலி சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்ல, அது உங்ககிட்ட போய் ஷேர் பண்றேன். எனக்கு கிடைக்கிற எல்லா விருதுகள் இருக்குல்ல, பரிசுகள் இருக்குல்ல, இப்ப எனக்கு கொடுத்துருக்க ஆட்ட நாயன் விருது இருக்குல்ல, அது உட்பட இது எல்லாத்தையுமே எங்க அம்மாவுக்கு நான் அனுப்ப விரும்புறேன். ஏன்னா அவங்க தான் இந்த விருதுகள்லாம் வச்சு அழகு பார்க்கணும், வச்சுக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க. அவங்க ஏன் அப்படி நினைக்கிறான்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.